ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லே ஃப்ளைட்டு வந்து செம்மையாக ஆடிக்கிட்டு இருக்கு. செம்மையாக மழை பெய்யுது, வெளியில் இடி இடிக்குது. அதுக்கு நடுவில் ஃப்ளைட்டால் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாரையும் ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுக்க சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க ஆக்சிடெண்ட்டில். அதெல்லாம் கண்ணு மூடி வந்து ஆக்சிஜன் மாஸ்க்கை போட்டுக்காமல் இருக்கா. இவ அப்படி போட்டுக்காமல் இருக்கும்போது கேப்டன் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்க, அவ்வளோ ஈஸியாக கிவ் அப் பண்ணிடாதீங்க, எல்லாரும் ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுக்கோங்க, நம்ம கண்டிப்பாக பொழைச்சி வந்துடுவோம், நம்ம வாழணும்னு இருக்குது, இதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயினும் போட்டுக்கிறா. இப்போ அப்படியே வந்து 5 வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஏர்போர்ட்டில் ஒரு ஜாபுக்கு ஜாயின் பண்ணிட்டா. இந்த ஃப்ளைட்லாம் லேண்ட் பண்ணுவாங்களே, எங்கே லேண்ட் பண்ணணும், எப்படி லேண்ட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணி தான் ஹீரோயினோட வேலை. இந்த பக்கம் ஹீரோ பைலட்டை தான் இருக்கான். ஹீரோட வாய்ஸை கேட்டோன்னே ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் வந்து நம்ம இவனை தானே பார்த்தோம், இவன் தானே அன்றைக்கி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொன்னான்னு சொல்லி அவளுக்கு தோணுது. அவள் அப்படியே பேசினவ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லி முடிக்கிறா. இந்த பக்கத்தில் இருக்க பையன், உன்னோட வாய்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லும் போது வாயை மூடி, எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க வாய்ஸ் கூட கேட்டுறக்கூடாதுங்கும் போது அது யாருன்னு தெரியுமா, லிட்டில் ஃப்ளவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் வந்து அந்த ஏர்லைன்லேயே ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாருக்குமே ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் ஹீரோ அவளை மீட் பண்ணது கிடையாது. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து நல்லாவே தெரியும். அவனுக்காக தான் இங்கே ஜாயினே பண்ணியிருப்பா. ஆக்சுவலாக ஏர்லைனில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு பார்ட்டிக்கு தான் போயிருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு சங்கு அங்கேருந்து வந்து, என்னடி தனியாக உட்காந்துருக்க, வா போய் நம்ம எல்லோரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணலாம்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்து அந்த பக்கம் ஹீரோ வரான். ஹீரோவியா பார்த்துக்கிட்டு இருக்க, 5 வருஷமாக அவன் பின்னாடி தான் சுற்றுற, அவன் தான் உனக்கு கண்டுக்கவே இல்லைங்கும் போது, அவன் தான் என்னை நோட் பண்ணவே இல்லையே, இதுக்கப்புறம் நான் ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கா. அப்போ 2 பொண்ணுங்க போயிட்டு ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்குதுங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி தெரியுது. உனக்கு ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு, என் பாய் ஃப்ரெண்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் அனுப்பி வச்சிடுறா. உனக்கு ஹீரோ கேட்குறான், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, ஹெல்ப் பண்ணல, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு சரக்காவது வாங்கி தரலாம்ல, ஒரு கிளாஸ் மட்டும் பே பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் பார்க்குறான், இவன் யாருடா இவன்ட்டு. ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஹீரோ கிட்ட வந்து நம்பர் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான், மேடம் என்ன மேடம் நம்பர் கேட்குறீங்கும் போது, நம்பர் இல்லை பே பண்ணுறீங்களான்னு கேட்டேன். நான் உங்களை ஹெல்ப் பண்ணல, ஹெல்ப் வரணும்ல, அதனால வந்து நான் காசு எடுத்துன்னு வரல, இதுக்கு மட்டும் பே பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு அப்படி க்ளோஸ் அப்பில் போய் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கே லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அதனால என்ன சொல்கிறான், சரி ஓகே பே தானே பண்ணோம், நான் அங்கே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ என் நம்பருக்கு அனுப்ப மாட்டிங்களான்னு இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, பே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். உடனே சங்க அந்த இடத்துக்கு ஓடி வந்து, என்னடி இவ்வளோ டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவன் ஏதாவது நினச்சிக்க மாட்டான்னு கேட்கும்போது, நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே இதை பற்றி தான் நெக்ஸ்ட் டேவும் சங் பேசிக்கிட்டே இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு கால் வருது. ஹீரோயின் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான். ஆனால் அவங்க கிட்டலாம் பேச பிடிக்காம இவ தனியாக தான் தங்கியிருக்கா. இப்போ வந்து அவள் அண்ணங்கிட்ட இருந்து தான் கால் வருது. அவன் அண்ணன் என்ன சொல்கிறான்னா, என்ன மேடம் எங்களோட ரொம்ப பிஸியாக இருக்கியோ, இவ்வளோ கம்பெனி வச்சு நடத்துகிற நாங்களே உனக்கு கால் பண்ணி கூப்பிடணுமா, ஏன் உனக்கு வரணும்னு தெரியாதா, உன்னை வந்து வீட்டுக்கு வர சொன்னாங்க, சீக்கிரமாக வந்து தொலை, இந்த மாதிரி திருப்பி என்னை கால் பண்ண வைக்காதுன்னு சொல்லிட்டு கத்துற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு. சரி வந்து தொலைக்கிறேன் வைடா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஏன்னா வந்து ஹீரோயினோட தாத்தா வந்திருக்காரு போல இருக்கு. அந்த குடும்பத்திலேயே அந்த தாத்தாவுக்கு மட்டும் தான் ஹீரோயின் மேலே கொஞ்சம் பாசம் இருக்குது இப்போதைக்கு. இவங்க தான் ஹீரோயினோட ஸ்டெப் மாமு. இவங்க வந்து பார்க்குறதுக்கு வேணால் நல்ல மாதிரி பேசலாம், ஆனால் ஹீரோயின் நல்லாவே தெரியும் இவங்க சரியான விஷப்பாம்பன்ட்டு. ஏன்னா இவங்க அம்மா இறந்து அடுத்த 1 வாரத்துக்குள்ளே வந்து இவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால ஹீரோயினுக்கு இவங்களை சுத்தமாகவே பிடிக்காது. இவன் ஹீரோயினோட அண்ணன், ஆனால் கொஞ்சம் கூட ஹீரோயின் மேலே இவனுக்கு பாசமே கிடையாது. இது ஹீரோயினோட அப்பா. இந்த மாதிரி இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஹீரோயின் மேலே வெறுப்பை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா, ஹீரோயின் கூட போகும்போது தான் அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதனால வந்து இந்த ஆக்சிடென்ட்டுக்கு ஹீரோயின் தான் காரணங்கிற மாதிரி எப்போவுமே ஹீரோயினை போட்டு ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் இங்கே இருக்க பிடிக்காம ஹீரோயின் அங்கேருந்து வெளில போயிட்டா போல இருக்கு. அம்மா ஆக்சிடென்ட்டுக்கு நீ தானே காரணம், அது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் திட்டி தான் அங்கேருந்து அனுப்பி விடுறான். இதை யோசிச்சிட்டே வந்த ஹீரோயினுக்கு கார் ஓட்டிகிட்டு வரும்போதே வந்து அது மைண்டுக்கு வந்துட்டு போகுது. அப்படியே கொண்டு போய் ஒரு ஓரமாக மோதி நிறுத்திட்டா வண்டியை. அப்புறம் தான் யோசிக்கிறா, அட கன்றாவியே இப்போ எப்படி நான் போவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு கார் வருது. யார் இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தான். ஹீரோக்கு வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே ஷாக் ஆகுது. ஹெல்ப் பண்ணுமோ வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை யோசிக்கிறான். சரி பண்ணுவோன்ட்டு, மேடம் வரீங்களா, நான் வேணால் ட்ராப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அச்சோ என் கால் அடிபட்டுருச்சு, கால் ரொம்ப வலிக்குது, என்னால் நடந்து வந்து ஏற முடியாது, நீங்கள் வேணால் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது அவன் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இல்லை மேடம் நான் ஆம்புலன்ஸ் கால்
கால் பண்ணுறேன், அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி உங்களை கூப்பிட்டு போவாங்க. இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போக ட்ரை பண்ணுறான். சரி நானே போய்க்கிறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தத்தி தத்தி நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கே பாவமாக இருக்குது. ரிட்டன் வந்து அவளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்கிறா, நினச்சேன் நீ வருவனே எனக்கு தெரியும் போது, மேடம் கொஞ்சம் மேலே இருந்து கை எடுக்கிறீங்களா, அதான் காருக்குள்ளே உட்கார வச்சிட்டேன்னு சொல்லும் போது, என்னோட நேமை நான் சொல்லிட்டேன், உன்னோட நேம் சொல்ல வேணாமா நீன்னு, உன் நேமை சொல்லி நான் விட்டுறேன்னு சொல்லும் போது, என்ன உனக்கு தெரியாதான்னு ஹீரோ கேட்குறான். தெரியும், ஆனால் உன் வாயில் இந்த வார்த்தையை நீ சொல்லணும்ல, சொன்னால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சொல்லுங்கள் சார், என் கேப்டனாக இருந்தால் பேரை கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட பேர் ஜீன்னு சொல்கிறான் அவன். ஓ ஜீயா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருக்கா. உனக்கு தெரியும் தானே என் பேர் அப்படின்னு கேட்கும்போது, தெரியும் தான், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா. அது உன்னை சும்மாவே விட மாட்டேங்கிறான், நோய் நோய் நான் அவன்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. இவன் கேட்குறான், என்னதாம்மா உனக்கு பிரச்சனைங்கும் போது, இல்லை சும்மா தான் உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ எங்கே போகணுன்னு கேட்குறான். எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ எப்படியோ வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு கிளம்பலான்ட்டு பார்த்தா அப்பவும் விட மாட்டேங்கிறா. எங்கே போகிறீங்க, இவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களே, நைட்டுக்கு டின்னர் ஆர்டர் போடுறேன், சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லை நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்லும் போது, இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, என்னை பார்த்தா டேஞ்சரான பொண்ணு மாதிரியாக தெரியுது, நீங்கள் ஏன் நைட்டு இங்கே ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்கும்போது, என்னடி பேசுகிறேன்னு இவன் யோசிக்கிறான். இங்கே பாருங்கள் உங்ககிட்ட மட்டும்தான் இங்கே ஸ்டே பண்ண நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் கேட்டதில்லை, அந்த மாதிரிலாம் என்ன நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு கடுப்பாகுது, இதுக்கு மேலே இவள்கிட்ட என்னத்தை பேசுறதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் சொன்னது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அவள் சொல்லியிருப்பாள் உங்களை மட்டும் தான் நான் இன்வைட் பண்ணுறேன்ட்டு, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு போகிறான். இந்த பக்கம் ஹீரோயின் இப்போ தான் பார்க்குறா, அவள் காதில் போட்டிருந்த ஒரு இயரிங்கை காணோம். யோசிச்சு பார்க்குறா எங்கே விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஹீரோ காரில் விழுந்திருக்குமோன்னு இப்போ தான் தோணுது. அதனால வந்து நெக்ஸ்ட் டைம் காலையிலே கிளம்பி வந்துட்டா ஏர்லைனுக்கு. ஹீரோ வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவனை ஸ்டாப் பண்ணி, என்னோட இயரிங் மிஸ் ஆயிடுச்சு, உங்கள் காரில் இருக்கான்னு சொல்லி நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இவன் வந்து இதுவும் பிளானா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ இது சத்தியமாக பிளான் இல்லைங்க, என்னது உண்மையாகவே மிஸ் ஆயிடுச்சு, அது எங்கள் அம்மாவோடது, எனக்குன்னு எங்கள் அம்மாவோட கிஃப்டாக இருக்கிறது அது மட்டும்தான், எனக்கு அது வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு காருக்கு தான் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினால் சுத்தமாக நடக்கவே முடியல, ஆனால் தத்தி தத்தி போய் அப்படியே தேடிக்கிட்டு இருக்கா. ஆனால் எந்த பக்கம் தேடியுமே ஏரிங் இல்லை காருக்குள்ள. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா, நான் வேற எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோவே யோசிக்கிறான். ஸ்டாப் பண்ணி கேட்கும்போது, இல்லை இது எங்கள் அம்மாவோட இயரிங்கு, அதனால எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நான் போய் அதை தேட போகிறேன்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான், சரி நான் கிடைச்சா உனக்கு தேடி கொடுக்குறேன், நீ ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு பாவமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு, அப்படியா சரி ஓகே என்னோட நம்பர் எடுத்துக்கோங்க, ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் என்கிட்ட கொடுக்கணும்ல, அப்போ என் நம்பர் உங்ககிட்ட இருந்தால் தானே கொடுக்க முடியும், அதனால் இந்தாங்க அப்படி கொடுங்க, ஸ்டில்ல நான் வந்து சேவ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னம்மா இப்போ நீ பிளான் பண்ணுற மாதிரியே எனக்கு டவுட்டாக இருக்கேன்னு கேட்கும்போது, இல்லைங்க உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அதை வச்சுட்டு எங்கே போய் தேடுவீங்க என்ன, நான் ஒரு நேரத்துக்கு வருவேன், நீங்கள் ஒரு நேரத்துக்கு வருவீங்க, உங்களுக்கு தொல்லையாக போயிடும், அதனால தான் சொல்கிறேன், என் நம்பரை மட்டும் நான் சேவ் பண்ணி கொடுத்துட்றேன், எப்போ வேணால் நீங்கள் எனக்கு கால் பண்ணலான்னு சொல்லும்போது, சரி கூட்டு தோலை அப்படின்னு சொல்லிட்டு மொபைலையும் கொடுக்குறான். இவன் என்ன பண்ணுறா, அதில் வந்து அவளோட பேரை உலகத்திலே அழகான பொண்ணுன்னு போட்டு சேவ் பண்ணி வைக்கிறா. என்னடி இது உலகத்திலே அழகான பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் என்னை பார்த்தா தெரில உங்களுக்கு, இந்த ஏர்லைனில் எல்லாரோட அழகானவன் நான் தான் சொல்லிட்டு இங்கே இருக்க எல்லா பசங்களுமே சொல்லுவாங்க, இதை மட்டும் நீங்கள் மாற்றி சேவ் பண்ணக்கூடாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. ஹீரோ எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டான். அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தோன்னு கேட்குறாங்க, என்ன தம்பி மூஞ்சில் ஏதோ பொலிவு தெரியுதுங்கும் போது, என்னம்மா என்னையே ஓட்டுறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, பின்ன என்னடா நானும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து உனக்கு எத்தனை பிளைண்ட் டேட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர் ஆக போகிற நீங்க, ஆனால் அது வேணான்ட்டு என்னமோ பைலட்டாக போயிட்டு ஃப்ளைட்டு ஓட்டிட்டு திரிஞ்சிட்ருக்க, அதுக்கே நாங்கள் ஒன்றும் சொல்லாமல் இருக்கோம், ஆனால் அதுக்காக எல்லாத்துக்கும் வாய மூட்டிருப்போம்னு நினச்சிக்காத, நீ சீக்கிரமாகவே ஒரு பொண்ணை டேட் பண்ணணும், எனக்கு வந்து என்னோட மருமக சீக்கிரமாகவே கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபோட்டோவே வச்சுருக்காங்க பெரிய ஆல்பம் போட்டு, அது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து, இங்கே பாரு இதில் இருக்க ஒரு பொண்ணாக மீட் பண்ணுன்னு சொல்லும்போது, அம்மா இன்னம்மா அப்படிங்கும்போது, என்னடா மிரட்டுற, நான் உனக்கு அம்மாவா நீ எனக்கு அம்மாவா, நான் சொல்கிறதா நீ கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப கண்டிஷனாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ யோசிக்கிறான், என்னடா இது அடுத்த தலைவலியான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோட பேக்கெட்லேருந்து அந்த இயரிங் கீழே விழுந்துருது. இதை பார்த்து அவங்க அம்மா, டேய் பொம்பளை பிள்ளையோட இயரிங் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க வச்சுக்கிட்டு, போய் சொல்லாத, இது வந்து என்னோட மருமகளோடது தானே, யார் அந்த பொண்ணு எங்கே இருக்கா, அவளை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என் பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது, அம்மா அம்மா நிறுத்து, அதுக்குள்ளே திரைக்கதையெல்லாம் எழுதி முடிச்சிடாத, ஆக்சுவலாக இது ஒரு பொண்ணு வந்து மிஸ் பண்ணிட்டா, அவகிட்ட எடுத்து கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன், மற்றபடி நீ யோசிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை மம்மி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை இதெல்லாம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் கொஞ்சமாக தேறிக்கிட்டே வந்துட்டுருக்கடா, இவ்வளோ அழகாக ஒரு பையனை வளர்த்து விட்டுருக்கேன் நான், இந்த அழகெல்லாம் வேஸ்ட்டாக போகிறதுக்கா, சீக்கிரமாக ஒரு பொண்ணை போய் டேட் பண்ண, அம்மா உனக்காக வெயிட்டிங்கு, எந்த அம்மாவது இப்படி சொல்வாளா, போய் லவ் பண்ணிட்டு வான்ட்டு, நான் சொல்கிறேன்ல போய் செய்டா தங்கம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஹீரோ உடனே வெளியில் வந்து ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்து உன் இயரிங் கிடச்சிருச்சு, நாளைக்கு என்கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லும்போது இந்த மெசேஜை பார்த்த உடனே தான் ஹீரோயினுக்கு ஹாப்பினஸ்ஸே வருது. எனக்கு தெரியும் நீங்கள் வந்து எப்படியும் கண்டுபிடிச்சி கொடுத்துருவீங்கன்ட்டு. நீங்கள் எம்பிட்டு ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க தெரியுமா, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸே பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் வந்து அவன் அதெல்லாம் சீரியஸாலாம் எடுத்துக்கல. இவள் பேசுகிறது க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை தான் அப்படியே ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இயரிங்கை வச்சுட்டு தான் காலையில் அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் காலையில் மொதல் அட்டண்டன்ஸே ஹீரோ கிட்ட தான் போடுறா. ஹீரோ இயரிங்கை கொடுத்துட்டு எப்படா கிளம்பலான்ட்டு தான் பார்த்துட்டு இருக்கான். அவனை ஹீரோயின் கேட்குறா, என்ன என்கிட்ட எங்கள் லவ்வில் விழுந்துருவேன்னு சொல்லி பயப்படுறீங்களா? உண்மையை சொல்லுங்கள், பயப்படுறீங்க தானே, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கம்மு போட்ட மாதிரி பக்கத்துலேயே போய்கிட்டு இருக்கா. அவன் சொல்கிறான், மேடம் கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா நல்லாயிருக்கும், நான் தான் கொடுத்துட்டேன்ல, இப்போ ரிட்டர்ன் பண்ணிட்டேன்ல, இதோட கனெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, தேவையில்லாமல் எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க, இது வரைக்கும் 108 மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். என்ன எது சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டானேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து இவன் ஃப்ரெண்டு சங்குக்கிட்டேருந்து கால் வருது. அவள் பாய் ஃப்ரெண்ட் ஏதோ வந்து பார்ட்டி வச்சுருக்கானாமா, அங்கே வந்து ஹீரோயினை இன்வைட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போயிட்டா. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் தான் பேசிட்டு உட்காந்துருக்கானுங்க. ஹீரோயினை பற்றி தான், ஹீரோயின் எவ்வளோ அழகாக இருக்கா, ஏன் அவளுக்கு பாய் ஃப்ரெண்டே கிடைக்கல, ஒருவேளை அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதை கேட்குற ஹீரோவுக்கு கடுப்பாகுது. டே ஒரு பொண்ணை பற்றி தெரியாமல் எதுக்குடா தேவையில்லாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் ஃப்ரெண்டு கேட்குறான், என்ன மச்சான் நீலாம் இந்த மாதிரி பொண்ணுங்க விஷயத்தில் தலையிட மாட்டியே, என்ன புதுசாக இருக்குன்னு கேட்கும்போது, எந்த பொண்ணை பற்றி நீ இப்படி பேசினாலும் கேட்க தான் செய்வேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து வெளியில் கிளம்பி வந்துடுறான். இவனுக்கே தோணுது நம்ம எதுக்கு ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்ணுறோன்ட்டு. வெளில வந்து பார்த்தா ஹீரோயின் அந்த பக்கமாக போய்கிட்டு இருக்கா. ஏன் இவன் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே உள்ளே வந்தா இந்த சங்கோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் சங்கை ட்ரூவாலாம் லவ் பண்ணல போல இருக்கு. சங்கோட ஃப்ரெண்டு ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கா, அதனால இவகிட்ட பேசினாதான் அவகிட்ட பேச முடியும்னு சொல்லிட்டு தான் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இன்னைக்கு வர வச்சதே வந்து ஹீரோயினை வச்சு டீலிங் பேசி முடிக்கலாம்னு சொல்லிட்டு தான். இது சங்குக்கு சுத்தமாகவே பிடிக்கல. என்னடா பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் சொல்கிறத நீ கேளு, நான் சொல்கிறத நீ கேட்டால் மட்டும்தான் இதுக்கப்புறம் உன்னை டேட் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து ஒரு CEO வந்திருக்கான், அவனுக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்காமா, அதனால இந்த ஹீரோயினை வச்சு இங்கே டீலிங்கை பேசி முடிக்கலான்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்போ அந்த CEO என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஒரு கிளாஸ் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அதில் மாத்திரை கலந்து வச்சுருக்கான், ஹீரோயின் கிட்ட கொடுத்து குடிக்க சொல்கிறான். ஹீரோயின் சரின்ட்டு வாங்கிட்டா, வாங்கி குடிப்பான்னு பார்த்தா தூக்கி அவன் மூஞ்சில் ஊற்றிடுறா. அவனுக்கு கட்டுப்பாயத்தை வந்து கழுத்தையே பிடிச்சிடுறான். ஆனால் ஹீரோயின் ஒரே ஏற்று தான், அவன் ஓடி போய் அங்கே விழுந்துடுறான். சரி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் ஹீரோயினை வெளியில் விட மாட்டேன்றாங்க. சுற்றி இருக்க எல்லாருமே அட்டாக் பண்ண வரும்போது அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. இந்த CEO பேர் ஷென்னி. இவன் வந்து ஹீரோட கம்பெனி இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் சின்ன கம்பெனியை சேர்ந்தவன் தான். இவன் வந்து ஹீரோவை பார்த்த உடனே நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிடுறான். ஒரு வேளை வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லி தோணுது. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான், இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்க விரும்பல, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசி ஸ்டார்ட் பண்ணிடுறான். உடனே ஷென்னி கேட்குறான், இவன் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்கும்போது, ஆமாம் நான் அதுக்கு ஏதாவது ப்ரூவ் பண்ணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க வேண்டான்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். ஆனால் மனசுக்குள்ளே யோசிக்கிறான், இல்லை இதை நான் விட மாட்டேன், எப்போவுமே உன்னை தான் பெரிய ஆளுன்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அது அதே மாதிரி நடக்க விட மாட்டேன்னு சொல்லி ஷென்னி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ வெளியில் வந்தோடனே அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி போய் செங்கை ட்ராப் பண்ண சொல்கிறான். இவன் தான் ஹீரோயினை கூட்டு போய் ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க, இன்னைக்கு வந்து விண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது போல இருக்கு, அதனால ஃப்ளைட்டை கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தான் அவனுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பயமாக இருக்குது, ஒருவேளை ஹீரோக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடவுளையும் வேண்டிட்டு தான் அந்த இடத்துல உட்காந்துருக்கா. ஹீரோ வந்து சேஃப் லேண்டிங் சொன்னதுக்கப்புறம் தான் அவளுக்கு உயிரே வருது, நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோ தான் இப்போ அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆள், அவனும் அவள் லைஃப்பில் இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப பயந்துருப்பா. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸே ஆகுறா. அப்போ செங்க மெசேஜ் அனுப்பி ஹோட்டல் சாப்பிட போலாண்டி வந்துடுன்னு சொல்லி அனுப்பியிருக்கா. ஹீரோயின் அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ கிட்டே அவன் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், மச்சான் இன்னைக்கு பார்ட்டிக்கு போகலாண்டா வந்துடுறான்னு சொல்லும் போது, ஏன்டா இன்னைக்கு நான் கன்ஃபார்ம் வந்தே ஆகணுமா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லும் போது, மச்சான் வந்துடுடா நாங்கள் எல்லாரும் வரோம்ல நீனும் வந்துடணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நீ ஒன்றும் ஒத்துக்கிறான். ஹீரோயின் கிட்டேருந்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு செக் பண்ணுறான், எதுவும் வரல, அதனால கிளம்பி வந்துட்டான். ஹீரோயின் வரும்போது பார்க்குற ஆப்போசிட்டில் அவளோட சிஸ்டரை, அதாவது ஸ்டெப் மாமுக்கு பிறந்த பொண்ணு, அவள் கூட வரது யாருன்னா ஹீரோயினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இவர் வந்து ஹீரோயினுக்கு தான் முடி ஃபியான்சேவாக இருந்திருப்பார். ஆனால் அதுக்கப்புறமா வந்து அவள் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போகிறதா வந்து வீட்டில் முடிவு பண்ணவுடனே இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை விட்டுட்டு போயிருந்திருப்பார். இதெல்லாம் வந்து ஹீரோயின் யோசிச்சு நின்றுட்டு இருக்கா. அவர் கேட்குறாரு, இங்கே பாரு நம்ம வந்து இது எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம்ல, என் வீட்டில் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து பேசும்போது ஹீரோயின் கோவமாக வருது, ஓங்கி கணத்தில் பொல்லிர்னு ஒன்று விடுறா, என்னை டச் பண்ணாதீங்கன்ட்டு. அப்போ தான் ஹீரோ அந்த பக்கமாக வந்திருப்பான். இவள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தான் நின்றுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக வந்து
ஹீரோயின் வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கப்புறமா எனக்கு இந்த குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் பேசாமே இருந்திருப்பா எல்லாருக்கிட்டையும். அதனால வந்து இந்த ஃபியான்ஸே இருக்கான்ல, இவனோட வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவ்வளோ திமிரு பிடிச்ச பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வேணாம், அவளோட தங்கச்சி பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இவனுக்கு வந்து ஆனால் ஹீரோயினை தான் பிடிக்கும். ஆனால் குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு அவன் வந்து அவன் தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பான். இப்போ வந்து அவன் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறான். ஹீரோயின் வந்து இதெல்லாம் பார்த்த உடனே அங்கே ஹீரோ தூரத்தில் நிற்கிறத பார்க்குறா. ஓடி போய் அவனை ஆக்ட் பண்ணிட்டீங்க பார், ப்ளீஸ் எனக்காக கொஞ்ச நேரம் என் பாய் ஃப்ரெண்டை ஆக்ட் பண்ணுன்னு சொல்லும்போது அவனுமே சரி ஓகேன்னு சொல்லி கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த பக்கம் போயிட்டு ஹீரோயினோட தங்கச்சி பேசுகிறா இந்த ஃபியான்ஸி கிட்ட. ஆனால் அவன் மதிக்கவே இல்லை. வாயை மட்டும் கொஞ்சம் அந்த பக்கம் போறியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு கோவமாக போயிடுறான். அப்படியே 2 பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இந்த செங்கு இருக்கால, அவள் ஆல்ரெடி ஹீரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டா போல இருக்கு. 2 பேருக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் உண்டாயிருச்சு. அதனால என்ன சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே, ஏன் நம்ம எல்லாரும் ஒன்றா சாப்பிடக்கூடாது, வந்துட்டோம் ஒன்றா சாப்பிட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் ஹீரோவை. ஹீரோக்கு புரிஞ்சிச்சு இவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு ட்ராக் ஓடுது, சரி எதுக்கு அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே ஓகே எல்லாரும் ஒன்றா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் செங்கும் வந்து செம்மையாக குடிச்சிடுற ஆளுங்க. 2 பேருக்கும் கண்ட்ரோலே இல்லாமல் நடந்து போயிட்டு இருக்காளுங்க. ரோட்லேயே பாட்டு கச்சேரி நடத்திட்டு இருக்காளுங்க. இதெல்லாம் பின்னாடியிலேருந்து ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் பார்க்குறானுங்க. டே என்னடா மச்சான் இப்போ பண்ணுறது, இவளுங்களை எப்பட்றா இங்கேருந்து கூட்டு போகிறதுன்னு தான் 2 பேரும் யோசிக்கிறானுங்க. ஹீரோயின் ஒரு கட்டத்தில் வந்து செங்கை தூக்கிட்டு நான் இங்கேருந்து உன்னை தூக்கியே கூட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் அவளை ஸ்டாப் பண்ணி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போயிடுறான். உடனே ஹீரோயின் இப்போ நீ என்ன கூட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறா. இவன் கேட்குறான் என்னம்மா ஆச்சு உனக்கு, எவ்வளோ குடிச்ச அப்படின்னு கேட்கும்போது தெரியலையே அளவு இல்லாமல் குடிச்சிட்டேன், அப்புறம் நான் வீட்டுக்கெலாம் போக மாட்டேன், நீ உன்னோட வீட்டுக்கு கூட்டு போகிற மாதிரி இருந்தால் சொல்லு நான் வரேன், இல்லை நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், ரோட்டில் கூட வாழறது எனக்கு ஓகே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் வந்து அவள் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா பாஸ்வேர்டு தெரியல. பாஸ்வேர்டு என்னன்னு கேட்கும் போது என்னோட பர்த்டேன்னு சொல்கிறா. இவனுக்கு எங்கே தெரியும் அவள் பர்த்டே டேட்டு. உடனே வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்குறான். அவளே அரை போதையில் தான் இருக்கா. பர்த்டே டேட்டை சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் தெரியாமல் கூட சர்ப்ரைஸ்லாம் பண்ணிடாதீங்க, அவங்க அம்மா அன்றைக்கி தான் இறந்து போனாங்க, அதனால் அவளுக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கே சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொன்னேன், என்னங்கடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவனு பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணி ஹீரோயினை கூட்டு போய் உள்ளே விட்டுட்டு போகலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் விட மாட்டேங்கிறா. இங்கே பாரு என்னை விட்டு போகாத ப்ளீஸ் என் கூட இருன்னு சொல்லி அழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஏம்மா என்னம்மா ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கு மேலே என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கா. பிடிச்சிருக்கா, ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் கேட்கும்போது அது தெரியாது ஆனால் பிடிக்கும், அதுக்கான ரீசன் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் கிஸ் பண்ணிடுறா. அப்படியே அங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. ஹீரோயின் பார்க்குறா. ஹீரோ அவளை பார்த்தாலே அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான் மச்சான் வா யாழ் உட்காந்துருக்கு போய் அங்கே சாப்பிட்லான்னு சொல்லும்போது இல்லைடா மச்சான் வா நம்ம வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறான். உடனே செங்கு கேட்குறா என்னடி ஆச்சு, ஏன்டி உன்னை பார்த்தாலே ஹீரோ தெரிச்சு ஓடுறாங்கும் போது எனக்குமே தெரியல, நேற்று நைட்டு என்ன பண்ணேன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை, நான் கால் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டான், மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான், என்னை காலைல பார்த்துட்டு அப்படியே தெரிச்சு ஓடுறான், அப்படி என்னத்தை பண்ணி தொலைஞ்சேன்னு சுத்தமாக எனக்கு ஞாபகம் இல்லடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ ஒருவேளை அவனை ஏதாவது அப்யூஸ் பண்ணிட்டியோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ வேற ஏண்டி எக்ஸ்ட்ரா பிட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா, ஆல்ரெடி எனக்கு இல்லை என்ன பண்ணான்னு எனக்கே தெரியலன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கா. அதனால ரிசப்ஷனில் போய் கேட்குறா கேப்டன் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துக்கு வந்து இந்த ஷென்னி இருக்கால வந்துட்டான். அப்போ நீங்கள் 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா, சும்மா எனக்காக நடிச்சிங்களான்னு கேட்கும்போது நான் நடித்தேனா நடிக்கலையோ அது என்னோட விஷயம், உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா என் விஷயத்தில் அலையிட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அதனால தான் உங்கள் வீட்டில் போய் பேசலான்ட்டு இருக்கேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஓகேவான்னு கேட்கும்போது இங்கே பாரு இதுக்கு மேலே இந்த மாதிரி பேசினான்னு வச்சுக்க உனக்கு மரியாதை கெட்டு போயிடும், ஏர்போர்ட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லும்போது என்னடா சொல்லும் உங்கள் அப்பா அம்மா கிட்டே சொன்னேன்னு வச்சுக்கேன் நான் அவங்க வந்து ஏன்னு கூட கேள்வி கேட்க மாட்டாங்க, அடுத்த நாள் என்னோடய ரூமில் இருப்பேன், அந்தளவுக்கு உன் மேலே வந்து நம்பிக்கையும் லவ்வும் வச்சுருக்காங்க, உன் ஃபேமிலியை ஃபஸ்ட்டு பாருன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு இது மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அதை வந்து செங்குக்கிட்ட சொல்லும்போது அவ்வளோ பேசுகிறான் அவன் சொல்லி அவள் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாம் அவன் சொல்கிறதும் உண்மை தான், என் குடும்பத்தில் இருக்கவங்க அதை தான் பண்ணுவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க வீட்டிலேருந்து வீட்டுக்கு வான்னு சொல்லி மெசேஜ் வந்து அப்போ இதுக்காக தான் இருக்கும்னு சொல்லி இவளே கெஸ் பண்ணிட்டா. எப்படியும் ஷென்னி வந்து இதெல்லாம் பேசியிருப்பான் அப்படின்னு சொல்லி இவளுக்கும் தெரியும். அவங்க அப்பாவே மெசேஜ் அனுப்புகிறாரு, இப்போ வீட்டுக்கு வரியா இல்லையான்னு கேட்கும்போது எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி இவளும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்து ஹீரோட அம்மா சோகமாக உட்காந்துருக்காங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது இந்த கங்கு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உங்கள் அப்பா என்ன போக சொல்லியிருக்காரு, அதுவும் உன்னை கூட்டிகிட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் போகவே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லும்போது ஏம்மா என்னாச்சுன்னு கேட்கும்போது அங்கே தான் இருக்காள் அந்த மிஸ்ட்ரஸ்ஸு, அவள் சரியான ஆள், என் ஃப்ரெண்டை கொலை பண்ணிவிட்டு அந்த பொசிஷனில் இருந்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தான் தெரியுமா என் ஃப்ரெண்டோட பொண்ணை, அந்த பொண்ணு பாவம் அந்த குடும்பமே வேணான்ட்டு வெளில போயிடுச்சு, எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க சோகமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக
ஆக்சுவலாக இவங்க வந்து ஹீரோயினை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினை பற்றி இவங்களுக்கு தெரியாது. ஹீரோ சொல்கிறான், அவ்வளோ நல்ல பொண்ணு அதுன்னு கேட்கும்போது, ஆமாம் சின்ன வயசுலேயே அவங்க அம்மா மாதிரி அவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்ட்டு அந்த வீட்டை விட்டே போயிட்டா. ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் அந்த பொண்ணை பார்த்து நீ லவ்வில் விழுந்துடாத, அந்த பொண்ணு வேற அழகாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். என்னதான் அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான குடும்பத்தில் போய் மாட்டிக்கிட்டு அந்த பிரச்சனைலாம் நம்மளால தாங்க முடியாது. அதனால அந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் தள்ளியே இருந்தால் இவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த குடும்பத்து பொண்ணு நமக்கு வேணான்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு வந்து இது வரைக்கும் வந்து அதான் ஹீரோயின் தெரியாது. ஆனால் வந்து கிளம்பி வந்துட்டான் பார்ட்டிக்கு. அம்மா நான் வந்தே ஆகணுமா, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மான்னு சொல்லும்போது, டே வாடா வாய முடிக்கிட்டேன்னு அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்ட்டிக்கு வந்த உடனே எல்லாருமே சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து அந்த பெரிய பொண்ணு இருக்கால அவள் வரப்போகலாமா, ரொம்ப அழகாக இருப்பான்னு கேள்விப்பட்டேன். அவளுக்கு ஏதோ என்கேஜ்மெண்ட் பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதை பற்றி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு தோணுதுன்னு சொல்லும்போது ஹீரோ அம்மாவும் சொல்கிறாங்க, பாத்தியா நான் சொன்னேன்ல அந்த பிள்ளை அம்பிட்டு அழகாக இருக்கும். ஆனால் நீ அந்த பொண்ணை பார்த்து மட்டும் லவ்வில் விழுந்துடாதா, தெய்வமே உன் காலில் கூட வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு தான் பொண்ணுங்களே பிடிக்காதுல்ல, நீ என்னம்மா பேசிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, பின்னா பசங்களை போய் லவ் பண்ண போறியா, அதை மட்டும் சொல்லிடாத, உனக்கு குழி தோண்டு போச்சுன்னு பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா சரிம்மா நான் எதுவும் சொல்லலை, எனக்கு பசங்களெலாம் பிடிக்காது, பொண்ணுங்களை தான் பிடிக்கும், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓகே ஓகே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினோட தாத்தா வந்து, உங்கள் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோட வாரிசை கூப்பிடலான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவளை நீங்கள் யாருமே பார்த்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயின் வந்தோடனே எல்லாரும் அவளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஹீரோயின் போட்டிருக்க நெக்லஸ் வந்து அவங்க அம்மாவோடது. ஆனால் இவ வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறமா அந்த நெக்லஸ் இவ கை கிடைக்கவே இல்லை போல இருக்கு. அவங்க தாத்தா கிட்டே இதுதான் அக்ரிமெண்ட்டாக பேசியிருப்பா, இந்த நெக்லஸ் எனக்கு வேணும், கொடுத்தா மட்டும் தான் நான் இந்த பார்ட்டிக்கு வருவேன்னு சொல்லியிருந்திருப்பா. அதனால தான் வந்து அதை கொடுத்துட்டாங்க போல இருக்கு. இந்த பக்கம் வந்து இந்த ஹீரோனோட ஸ்டெப் மாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த நெக்லஸ் தானாக அவங்ககிட்ட வரும், இன்னைக்கு நான் சொல்கிறத மட்டும் நீ செய்ய, அந்த உன்னோட அசிஸ்டன்ட் இருக்கால அவளை கூப்பிட்டு இந்த வேலையை மட்டும் செய்ய சொல்லு, அந்த ஷென்னி அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கான், அவனோட ரூம் கனுப்பி வச்சா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அவளோட மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடும். ஷென்னி நமக்கும் ஹெல்ப் பண்ணுவான், பார்ட்னராக இருக்கிறதுக்கு உதவி பண்ணுவான்னு சொல்லும் போது இவ்வளோ ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருக்குமே ஹீரோயினை சுத்தமாகவே பிடிக்காது. எப்படா வந்து அவளை வந்து இந்த குடும்பத்தை விட்டு பிரித்து விடலான்னு சொல்லிட்டு அதே வந்து ஒரு குறியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் அதுக்காக தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட தாத்தா வந்து ஹீரோயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஹீரோயின் ஒன்னே எனக்கு தெரியுமே கேப்டன் அப்படின்னு சொல்லி பேசும்போது, உங்களை ரெண்டு பேருக்கும் முன்னாடியே தெரியுமான்னு கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோன்னு ஹீரோயின் சொல்கிறா. பரவாயில்ல, நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருந்தா நல்ல விஷயந்தான், உங்களை பார்க்கும்போது மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஹீரோவோட அம்மா வந்து அந்த இடத்துல அதை கட் பண்ணி இல்லை அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. தாத்தா வந்து எங்கள் குடும்பத்தோட வாரிசு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. இல்லைங்க, என்னோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க மட்டும்தான் என்றைக்குமே என்னோட கார்டியன்னு, மற்றபடி இந்த குடும்பத்தோட பேர்லாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு எங்கள் அம்மாவோட பேர் பின்னாடி இருந்தால் போதுன்னு சொல்லி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. இது கேட்டோன்னே ஹீரோவோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிடுது. ஏன்னா இவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப பிடிக்கும், அவங்க இறந்து போனதை நினச்சி இப்போவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டோட பொண்ணு அவ்வளோ மாதிரி இவ்வளோ சுயமரியாதையோடு இருக்கான்னு தெரியும் போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனந்த கண்ணீரே வந்துடுது. உனக்கு கேட்குறான் ஹீரோ, கொஞ்ச நேரத்துக்கு முடி வரைக்கும் இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வேணான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ என்னம்மா சிரிக்கிறீங்கன்னு சொல்லும் போது, பாத்தியாடா அவள் பேசின பேச்சை கேட்டியா, எவ்வளோ செல்ஃப் ரெஸ்பெக்டோடு பேசுகிறா, என் ஃப்ரெண்டு அப்படியே கண்ணு மூடி பார்த்த மாதிரியே இருக்குது, அவள் பொண்ணு எப்படி இருப்பா அவளை மாதிரியே தான் இருப்பா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு இல்லாமல் போயிடுச்சேன்னு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குடான்னு சொன்னவங்க, இங்கே பாரு நான் இப்படிலாம் பேசுகிறேங்கிறதுக்காக அவள்கிட்ட வந்து லவ்வில் விழுந்துடாதா, அவ்வளோதான் கொண்டுருவேன் பார்த்துக்க உன்னை, இந்த குடும்பம் மோசமான குடும்பம், சரியான பொணந்தினி குடும்பம், இதிலலாம் போய் மாட்டிக்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நீனு இப்படியும் சுற்றுற அப்படியும் சுற்றுற, இப்போ நான் எந்த பக்கம் தான் போகிறதுன்னு சொல்லி கேட்கும்போது, எந்த பக்கமும் போவேன்னா வாயை மட்டும் என் பின்னாடி வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அங்கேருந்து. அப்போ இவன் தங்கச்சியோட ஃபியான்ஸே இருக்கான்ல, அவன் அந்த பக்கமாக வரா. ஹீரோயினை பார்த்த உடனே, ஓ இவன் இங்கே தான் இருக்காளா, சரி அவகிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, அம்மா உன்னோட நெக்லஸ்க்காக மட்டும்தான் இந்த பார்ட்டிக்கு நான் வந்தேன், ஆனால் இங்கே எனக்கு இருக்கவே பிடிக்கல, எப்படியாவது வெளியில் போயே ஆகணும், என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை நினச்சி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து இந்த தங்கச்சி இருக்கால அவளோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வரா. வந்தவ, மேடம் இந்த ஜூஸை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸை கொடுக்குறா. அதில் ட்ரக்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கும் போல இருக்குது. அதை குடிச்சோடனே ஹீரோயின் தலை சுத்த ஸ்டார்ட் ஆகிடுது. உடனே இவ அங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஃபியான்சி ஸ்டாப் பண்ணி எங்கே கூப்பிட்டு போயிட்டு இருக்கா, என்னாச்சு அவளுக்கு என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவன் ரொம்ப நல்லவன் தான் போல இருக்கு. ஹீரோயின் ஹெல்ப் பண்ணணும் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த அசிஸ்டன்ட் விட மாட்டேங்கிறா. இல்லைங்க நான் கூட்டிகிட்டு போகணும், மேடம் கூப்பிட்டு போய் ரூமில் நான் தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். உடனே வந்து ஹீரோயின் அவங்ககிட்ட ஓடி போய், ப்ளீஸ் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு, வீட்டுக்கு போகணும் நானும் சொல்லி அழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. இந்த பக்கம் ஃபியான்ஸை கேட்குறான், யார் நீ கேட்டேன்னு சொல்லிட்டுலாம் அவளை கூட அனுப்ப முடியாதுன்னு சொல்லும்போது, இங்கே பாரு உண்ட பெர்மிஷன் யார் கேட்டா,
நீ வரியா வீட்டுக்கு, நான் கூட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் ஆமாம் ஆமான்னு சொல்லி மண்டையாட்டிக்கிட்டு இருக்கா. ஃபியான்சேவும் எவ்வளோ சொல்லி பார்க்குறா, நானும் ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ கேட்குற மாதிரியே தெரியல. இவனுக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த இடத்துல ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவள் வந்து அந்த பாஸ்வேர்ட் பின் போடுவாங்கள்ல, அதில் அப்பப்போ பேட்டரி சேஞ்ச் பண்ண போல இருக்குது, அதை மாற்றவே இல்லை. அதனால அது ஓப்பன் ஆகலை. அதனால அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். இவள் வந்து சும்மானே இருக்க மாட்டேங்கிறான். அவனை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கான். அவன் கேட்குறான், எவ்வளோ தாண்டி குடிச்சு தொலைஞ்சேன்னு கேட்கும்போது, நான் ஒரே ஒரு ஃப்ரூட் ஜூஸ் தான் குடித்தேன், அது ஒரு கிளாஸ் தான். ஆனால் அதுக்கு எப்படி இவ்வளோ எஃபெக்ட் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கரெக்டாக ட்ரை பண்ணும்போது இவன் வந்து கால் பண்ணுறான். அவள் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் இவன் பக்கத்துலேருந்து கத்திர ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிறா. நீங்களே பார்த்துக்கோங்க, இன்றைக்கி வந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறா. ஹீரோயின் வேறு அவனை கிஸ் பண்ணுறது தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோவுக்கு வந்து அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது. என்னடா தம்பி, பாதியிலே அம்மாவை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்துலேருந்து ஹீரோயின் சவுண்ட் அவங்களுக்கு கேட்டுடுது. அவங்க கெஸ் பண்ணிடுறாங்க. டேய் தம்பி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, பரவாயில்ல விடு, இந்த மாதிரி விஷயத்தில் நடுவில் உன்னோட டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அம்மா விரும்பலடாங்கும் போது, இல்லைம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் ஸ்டார்ட் பண்ணும்போது புரியுது, வயசு பசங்க கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருப்பீங்க, அம்மாவை நான் தான் புரிஞ்சுக்கணும், சரி வை அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. கடவுளே, இவங்க வேறு இப்படி நினச்சிக்கிட்டாங்களான்னு சொல்லி இவனுக்கு தோணுது. இவனாலேயும் ஒரு கடத்துக்கு மேலே ஹீரோயினை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனால வந்து டப்பில் போட்டு அவளை குளிக்க வச்சு இப்படியே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி கூட்டு வந்து படுக்க வச்சுட்டான் அவளை. யாரோ இவளுக்கு வந்து ட்ரக் கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் இவனுக்கு தெரியுது. ஆனால் யாருன்னு சொல்லி தான் இவனால் கெஸ் பண்ணவே முடியல. இந்த பக்கம் அவள் தங்கச்சி வேறு புலம்பிட்டு உட்காந்துருக்கா. அம்மா, நான் பண்ண பிளான் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, எல்லாம் இந்த அசிஸ்டண்டால தான் அப்படின்னு சொல்லும்போது, சரி விட்ரி பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்தவங்க டைரெக்டாக ஹீரோயினோட அப்பா கிட்ட தான் போகிறாங்க. என்னங்க, உங்கள் பொண்டாட்டியை கொண்டது பத்தாதுன்னு இப்போ உங்கள் மானத்தையும் வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டா. என்ன தெரியுமா பண்ணி வச்சுருக்கா, பார்ட்டிக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பையன் கூட இங்கேருந்து போயிருக்கா, எல்லாரும் அதை பார்த்துருக்காங்க, நம்ம குடும்பத்துக்கு மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தா கண்ணு முழிச்சு எழுந்திருக்கிறா. எங்கடா இருக்கோம் நம்ம, என்னத்தை பண்ணி தொலைஞ்சோன்னு தெரியலையே, இது என்னோட வீடே இல்லையே அப்படின்னு சொல்லி இப்போ தான் யோசிக்கிறா. சரி கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரா. ஹீரோ கேட்குறான், இப்போ ஓகேவா எல்லான்னு கேட்கும்போது, எல்லாம் ஓகே தான், நான் ஏதாவது பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பண்ணலைன்னு நீ கேளுடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சரி உனக்கு யார் ட்ரக் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ட்ரக்ஸா, யார் கொடுத்துருப்பா, என் தங்கச்சி விட்டா இதுக்கு வேறு யார் ஆள் இருக்கா, அவள் தான் பண்ணியிருப்பா, ஆனால் கன்ஃபார்மாக எனக்கு தெரிலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோ, உன்னோட விஷயத்தில் தலையிடுறது எனக்கு பிடிக்கல தான், இருந்தாலும் சேஃப்டியாக இருந்தால் கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லும்போது, அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவ்வளோதானா, இப்போ நான் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும்போது, இல்லை ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு ஓடி போயிடுவேன், நானே பாவம் என் ரூமில் வேறு பேட்டரி இல்லை, ஓப்பன் பண்ணி உள்ளே கூட போக முடியாது, உங்களுக்கு தான் தெரியும்ல, அதனால ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், என்கிட்ட மொபைல் வேறு எங்கே இருக்குன்னு தெரில, நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் கூட வெளியில் சாப்பிட்டுட்டு போய்க்கிறேன்னு சொல்லும்போது, சரி ஓகே நானே குக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். இவனே கூட்டிகிட்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கான். 2 பேரும் ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு லாக்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்குறா, நீங்கள் இன்னைக்கு குக் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தீங்களா, அது உண்மைதானே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பா வந்துடுறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இந்த இடத்துல ஹீரோவை பார்த்தோன்னே அப்படியே ஆஃப் ஆயிடுறாரு. இவ கேட்குறா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோ பேசுகிறான், நான் தான் இவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. இதை கேட்டவுடனே அவங்க அப்பா ஷாக் ஆகிடுறாரு. நீ வந்து அந்த பெரிய குடும்பத்து பையன் தானே, இந்த உவாங் கம்பெனியோட ஓனர் தானே, ஐயோ நான் உன்னை மீட் பண்ணணுன்னு தான் நினச்சிட்டே இருந்தேன், கடைசியாக மீட் பண்ணிட்டேன், சரி நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. எப்படியோ ஒன்று ஹீரோயின் மூலயமா நமக்கு ஏதாவது ப்ராஃபிட் கிடச்சா ஓகேன்னு தான் அவங்க அப்பா யோசிக்கிறாரு. ஹீரோ ஆனால் வந்து அதெல்லாம் பற்றி கண்டுக்கவே இல்லை. ஹீரோயினை கூப்பிட்டு வந்து அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்குறான். ஹீரோயின் சொல்கிறா, ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சாப்பிடும்போது, இது வெறும் டொமேட்டோ சூப் தானே, இதுக்கு ஏன் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறமா எனக்குன்னு யாருமே ஆசையாக சமைச்செல்லாம் கொடுத்தது கிடையாது, ஃபஸ்ட் டைம் நீ தான் இப்போ எனக்கு சமைச்சு கொடுத்துருக்க, ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கூட யாரும் இது வரைக்கும் எனக்கு வாங்கி செஞ்சு ஆசையெல்லாம் கொடுத்தது கிடையாது, அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அம்மாவுக்கு எதை சாப்பிட்ற மாதிரி இருக்குது, இந்த ஃபீலை கொடுத்ததுக்காக தான் நான் உனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு கொஞ்சம் டச் ஆகிடுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காளா இவன்ட்டு. ஆமாம் உனக்கு ஏன் என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, ஏன்னா எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறமா ரொம்ப நாள் நான் லோன்லியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில, எப்போ வேணால் செத்துடலாம்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் உன் ஃப்ளைட்டில் நான் வந்தேன், அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி டைம் நீ சொன்ன, அப்போ நம்ம ஈஸியாக கிவ் அப் பண்ணிடக்கூடாது, நம்ம உயிரை அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துடக்கூடாது, லைஃப்பில் என்ன நடந்தாலும் போராடணும் அப்படின்னு சொல்லினேன். அந்த வார்த்தைங்க எல்லாம்
எல்லாமே எங்கள் அம்மாவே உயிரோடு வந்து என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. அன்னையிலேருந்து தான் வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுச்சு. உன்னை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிச்சி நானே உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். உனக்காகவே வந்து ஏர்போர்ட்டில் சேர்ந்தேன். அந்த வேலையை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கற்றுக்கிட்டு உனக்காக பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் கேட்குறான், எல்லாமே எனக்காக பண்ணியா அப்படின்னு சொல்லி ஷாக்காகி கேட்டுட்டு இருக்கான். ஆமான்னு சொன்ன உடனே இவனும் வந்து எதுவுமே பேசலை. சரி நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறான். வீட்டுக்கு வந்த ஹீரோயின் பற்றி தான் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள், அவள் எப்படி படித்தா, என்னென்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருந்திருப்பான். அதெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான். அப்போ உண்மையாலுமே இவ எனக்காக தான் வந்து இங்கே சேர்ந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தோணுது. ஒரு லைட்டாக வந்து அவன் மேலே க்ரஷ் வந்துருச்சுன்னே சொல்லலாம் இவனுக்கு. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறான், மனசுக்குள்ளே வச்சுக்கலாம். பொறுமையாக சொல்லிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் கேட்குறா, என்னடி ஆச்சு, ஏன்டி சுகமாக இருக்குங்கும் போது 1 வாரம் ஆச்சுடி, கடைசியாக அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு போனான். அதுக்கப்புறம் என்னை மீட் பண்ணவே இல்லை, நான் அவனை பார்க்கவே இல்லை, என்னாச்சுன்னே தெரில, ஒருவேளை அவன் என்னை அவாய்ட் பண்ணுறானோன்னு கேட்கும்போது அதெல்லாம் இருக்காது, இம்புட்டு அழகாக இருக்க உடனே வேறு யாராவது அவாய்ட் பண்ணுவாங்களா, அப்புறம் வந்து சீஃப் ஆகிறதுக்கு ஏதோ இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு சார் வந்து உன்னை மீட் பண்ண சொன்னார்னு சொல்லும்போது ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா. இவளை வந்து அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல, அதனால இவளோட சீஃப் எல்லாமே இவகிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னம்மா எவ்வளோ நாள் தான் சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருப்ப, இந்த இன்டர்வியூலாம் அப்புறம் வச்சுக்கலாம், இப்போ இதுக்கு சொல்லு, என்ன டேட் பண்ணுறியா, என்ன என்னோட பொண்ணு மாதிரி நின்று இந்த மாதிரி சிங்கிளாக சுற்றுறதுலாம் எனக்கு பிடிக்காது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையாக பேசுகிறாங்க. இல்லை சார், எனக்கும் டேட் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் கொஞ்சம் இப்போ ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறேங்கும் போது உண்மையே சொல்லுமா, எப்படிப்பட்ட பையன் உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு வந்து பையன் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசணும், ஹைட் வந்து ஒரு 163 இருக்கணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டெல்லாம் அடுக்கிக்கிட்டு இருக்கா. எல்லாருக்குமே புரிஞ்சிருது இவ வந்து ஆல்ரெடி மைண்டில் வச்சுக்கிட்டு தான் சொல்கிறான்ட்டு. சரிம்மா, நீ மைண்டில் யாரையோ வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன், நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து ஏதோ பைலட் வந்து புதுசாக ஏர்லைனில் ஜாயின் பண்ணியிருக்காங்களாமா, அதனால் வெல்கம் பார்ட்டி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஆனால் அங்கே போக பிடிக்காம தனியாக ஒரு ரூமை புக் பண்ணி அங்கே உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கா. செங்கு கேட்குறா, ஏன்டி பார்ட்டிக்கு தாண்டி வந்தோம், இந்த மாதிரி திருட்டு காதல் மாதிரி இங்கே மறைஞ்சு உட்காந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு புரியுது, உனக்கு ஏதாவது அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்குமோ தோணுதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க 2 பேர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிக்கிட்டு இருக்கா. சரி போய் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வெளில வந்தா ஆப்போசிட்டில் ஹீரோ வந்து நிற்கிறான். ஹீரோ வந்து கேட்குறான், ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது வெல்கம் பார்ட்டியில் அதான் என்னையும் கூப்பிட்டாங்க, என்ன ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே பாரு, நீ என் மேலே கோவமாக இருக்கேன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக நான் உன்னை அவாய்ட்லாம் பண்ணலை, எனக்கு வேலை ரொம்ப டைட்டாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது அப்படியா, அப்போ நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணலையா, இப்போ கூட எனக்கு கால் வலி சரியாகலைங்க, கால் ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் டக்குன்னு அவளை தூக்கிடுறான். இந்த அளவுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் யோசிக்கலையேங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் இறக்கி விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ஒர்க் தான் டைட்டாக போச்சு, நான் உன்னை அவாய்ட்லாம் பண்ணலை, வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். அதுக்கு மீனிங் என்னென்னா, நானும் உன்னை லவ் பண்ணுறேன், வா போகலாம் அப்படின்னு தான் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இந்த பொண்ணோட பேர் சுமி. இவ தான் வந்து இப்போ ஃபீமேல் பைலட்டாக ஜாயின் பண்ணியிருக்கா. இவளுக்கு ஹீரோ மேலே பெரிய க்ரஷ்ஷே இருக்குது. இந்த மாதிரி இவங்க 2 பேர் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே அவளுக்கு கடுப்பாயிருது. அப்போ வந்து இந்த ஹீரோட ஃப்ரெண்டு கேட்குறான், இப்போ பாட்டு ஏதாவது பாடலாமான்னு சொல்லி கேட்கும்போது பாடலாம்னு சொல்லிட்டு இவ வந்து இவளுக்கு பிடிச்ச சாங்காக சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு இல்லை இந்த பாட்டு தான் வேணும்னு சொல்லி கேட்கும்போது இவ உடனே குறுக்க வந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து பாடுறோமேன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் கூட கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் எதுவும் பேசினாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இவ பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்கு கடுப்பாக வருது. என்னங்கடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து எழுந்து வெளில வந்துட்டா. உடனே ஹீரோவும் எதுவும் பேசாமல் வெளியில் வந்தவன், அம்மா என்ன ஆச்சு, இல்லை எதுக்கு எடுத்தாலும் கோச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்க, என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதான் நான் பார்த்தனே, உங்கள் 2 பேருக்கு நடுவில் நல்லா பாண்டிங் இருக்குது, நான் எதுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, அதான் வெளில வந்துட்டேன் சைலண்ட்டாக, நீங்கள் போங்க உங்கள் சும்மி கூட போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே பாரு, நீ ஜெலஸ் ஆகுறியா, இதை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் ஏன் ஜெலஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னவங்க டக்குன்னு போயிட்டு அவனை கிஸ் பண்ணிடுறா. அவன் ஒன்றே பதறான். இப்போ நான் என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது அதான் தெரியுமே உங்களுக்கு தான் என் மேலே ஃபீலிங்ஸே இல்லை, சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லும்போது அப்படியா, நான் இப்போ காட்டுறேன் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டுன்னு அவன் வந்து அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். 2 பேருமே வந்து ஒருத்தவங்க பார்த்து ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்குறா, அப்போ உண்மையாலுமே நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது லூஸு, இதுக்கு மேலே எப்படி தான் உனக்கு நான் ப்ரூவ் பண்ணுறது, நான் இதுக்கப்புறம் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்னா சும்மாலாம் கிடையாது, நினச்சாலாம் விட்டுட்டுலாம் போக நான் விட மாட்டேன், ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எக்ஸிட்டே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இப்போ தான் ஞாபகமே வருது, நம்ம கூட ஒரு ஜீவன் வந்துச்சு, அதை தன்னந்தனியாக அந்த ரூமில் உட்கார வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அவள் கால் பண்ணி வேறு கூப்பிட்றா, எங்கடி இருக்க சீக்கிரம் வாடின்னு சொல்லும்போது வரேன் சாரி ரெஸ்ட் ரூம் வந்தேன்னா அங்கே லைட்டாக வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, இதோ வந்துடுறேன்னு சொன்னவ ஃபோனுக்கு போட்டுட்டு அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா.
ஹீரோ தான் சொல்கிறான், போய் அவளை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சுமி ஹீரோ கிட்ட வந்து, அம்மா அவள் சொல்கிறது உண்மையா, நீங்கள் உண்மையிலே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாம், அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, இல்லை நீங்கள் யாரையும் டேட் பண்ண மாட்டீங்களா, நான் ஆல்ரெடி ஒரு தடவை உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், நீங்கள் நோ தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா இவன். அப்படியே அங்கேருந்து ஹீரோயினை பார்க்குறதுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இங்கே பார்க்குறா செங்கு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி முழிச்சு நின்றுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். செங்க பார்த்து சிரிக்கிறான். செங்க யோசிக்கிறா, நான் காண்றது கனவா இல்லை நனவா, ரெண்டு பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு இப்போ தான் அவள் யோசிக்கிறாளே. அவளை வந்து ஹீரோ ஃப்ரெண்டு கூட அனுப்பி வச்சுட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அவள் சீட் பெல்ட்டை எடுத்து விட்டுட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். எப்போ வந்தோம், எவ்வளோ நேரமாக காருக்குள்ளே உட்காந்துருக்கோன்னு கேட்கும்போது, 1 மணி நேரமாக தூங்கிக்கிட்டு இருக்கா. சரி வா வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உண்மையாலுமே நீங்கள் என்ன டேட் பண்ணுறீங்களா, இதெல்லாம் என்னால் நம்ப முடியலையே, இதெல்லாம் பார்க்கும்போதே அப்படியே எனக்கு என்னமோ கனவு உலகத்தில் வாழ்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே நீங்கள் நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு டேட்டிங் மாதிரி ஏதாவது அவுட்டிங் அப்படி போகலாமா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்போ என்ன நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்குறியாங்கும் போது ஆர்டர் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறா. நைட்டு ஃபுல்லாக ஒரே டெக்ஸ்ட்டு தான், எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்ட கேள்வி கேட்டவனை சாவடிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் ரெடி ஆகிட்டு இருக்கா. ஹீரோ அவளுக்காக காலையில் எழுந்து குக் பண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. உடனே ஒரு ட்ரெஸ் கையில் வச்சுக்கிட்டு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, நாளைக்கு நான் இதான் பார்ட்டிக்கு போட்டு போகலான் இருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த ட்ரெஸ்ஸா இவ்வளோ சின்னதாவா போட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இது சின்னதாவா, என்ன இவன் இப்படி கேள்வி கேட்குறான், ஒருவேளை இவனுக்கு அது பிடிக்காதோன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மேலே ஜாக்கெட் போட்டுக்கோ ரொம்ப குளிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாமே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே உங்கள் லவ்வும் செம்மையாக பாண்டில் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அப்படியே வந்து சுமியோட ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிற டைமில் வந்து ஹீரோயின் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது அவளும் கரெக்டாக லேண்ட் பண்ணி முடிச்சிடுறா. அவளுக்கு ஹாப்பி ஆகிடுது. அங்கேருந்து டைரெக்டாக ஹீரோயினை தான் மீட் பண்ண வந்திருக்கா. இன்னைக்கு நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா எனக்கு லைட்டாக வந்து மைண்டு பிளாக் அவுட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக நான் வந்து ஆக்சிடென்ட் தான் பண்ணியிருப்பேன், முன்னால் தான் தப்பிச்சுது அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்குமே வந்து இவள் பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ என்ன சொல்லலாம்னா, சுமி நான் வந்து இந்த படத்தில் வர ஹீரோயின்ஸ் மாதிரிலாம் கிடையாது, அதாவது ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, வில்லி வந்து பிரித்து விடுவாங்கள்ல, அந்த கதைலாம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து எனக்கு ஹீரோ பிடிக்கும். சின்ன வயசில் ஒரு தடவை எனக்கு ஆக்சிடென்ட் ஆக இருந்துச்சு, நான் கீழே விழுந்து என்னோடய போன்ஸ்லாம் உடஞ்சி போயிருக்கோம். அப்போ ஹீரோ தான் வந்து என்னை பிடிச்சி காப்பாற்றினான், அதனால அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வில்லி மாதிரி வந்து நான் அவனை பழி வாங்கலாம் மாட்டேன். நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ஹாப்பி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி சுமி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா சுமி நல்ல பொண்ணு, வெஞ்சன்ஸ் வைக்கிற மாதிரி ஆள்லாம் கிடையாது. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ஹீரோயின் வந்துக்கிட்டு இருக்கா காரில். ஒரே குஷி தான். ஹீரோ கேட்குறான், என்ன அவ்வளோ சந்தோஷம்னு கேட்கும்போது, இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், அதனால தான் அதான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு முன்னாடி வந்து ஒரு கார் போயிருந்திருக்கும். அது டக்குன்னு கிராஷ் ஆகி அந்த இடத்துல வந்து அவங்க ரத்த வெள்ளத்தில் வெளில வந்துட்டு இருக்காங்க. அவங்க குழந்தைய காப்பாற்றுறதுக்காக கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அப்போ வந்து இவங்க அம்மா ஞாபகம் தான் வருது. உடனே ஓடி போய் அந்த லேடியை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. எப்படியோ அவங்கள வந்து காப்பாற்றி ஆம்புலன்ஸ்லேயே ஏற்றி விட்டுட்டாங்க. ஹீரோ கேட்குறான், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அம்மாவும் இப்படி தான், அவங்க வந்து என்ன வெளில அனுப்பி வச்சுட்டு அவங்க கார்க்குள்ளே மாட்டி இறந்து போனாங்க. எனக்கு என்னமோ அது ஆக்சிடென்ட் இல்லை கொலைன்னு தோணுது. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ஆக்சிடென்ட்னு நினச்சிட்டு இருக்காங்க. போலீஸ் கேஸில் கூட அப்படி தான் வந்துச்சு. ஆனால் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி நான் கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறேன். ஆனால் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி முடிக்கிறதுன்னு எதுவுமே எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி விடு பார்த்துக்கலாம், நீ ஃபீல் பண்ணாத, இப்போ தான் நான் இருக்கேன்லன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதல் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயின் வேலைக்கு போயிட்டா. இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி பைலட் ஹீரோ தான். ஹீரோ சொல்லலாம், ஆமாம் எப்போ ஃப்ரீ 6 மணிக்கு மேலே மீட் பண்ணலாமான்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து லேண்ட் பண்ணோடனே மீட் பண்ணலான்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கதை சுற்றி இருக்க எல்லாருமே கேட்டாங்க. அம்மா யார்கிட்ட இப்போ நீ பேசினேன், அப்போ இங்கே இருக்க யாரோ ஒருத்தவங்களை தான் நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது இவ சொல்கிறா, அது வந்து எப்படி நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்த உடனே கூப்பிட்டு போய் எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்குது இதை பார்க்கும்போது. ஹீரோ வந்து ஏர்போர்ட்லேயே ஹீரோயினை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, எல்லாரும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அதெல்லாம் பெருசாக கண்டிக்கிற மாதிரி தெரில. ஹீரோயினுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ இருக்கும், அதுக்கு தான் அனுப்பி வச்சுட்டு வெளியிலே நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவளுக்காக. ஏன்னா அவளுக்கு இன்றைக்கி ஃபீவர் இருந்திருக்கும். அப்படியே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறான். டாக்டர் வந்து ஹீரோ குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவர் போல இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இங்கே நடக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. திருட்டுத்தனமாக டேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இருங்க உங்களை கோத்து விட்றேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபோன் போட்டு சொல்லி விட்டுறாரு.
அவளை அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில கூட்டு வரும்போது அவள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. அப்போ ஹீரோவும் பார்க்குறான், ஹீரோயினும் பார்க்குறான். இந்த சிஸ்டர் இருக்கால, ஹீரோயினோட சிஸ்டர், அவளுக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட் இருப்பா. அவள் ஒருத்தரை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கா. இது பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு தோணுது, சின்ன வயசில் இவரை நம்ம பார்த்தோமே, நம்ம அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது இவர் தானே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்ணாமல் திரும்பி போனார், யாராக இருக்கும் இவர் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு நின்றுட்டு இருக்கா. அந்த அசிஸ்டண்ட் வந்து நம்ம தங்கச்சியோட அசிஸ்டண்ட்னா அவள் வந்து அவர் அப்பான்னு தானே கூப்பிட்டா. அப்போ என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கா. ஹீரோ போயிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி அவங்க அப்பா கிட்டே கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு உனக்காக இல்லை, நம்ம வீட்டு மருமகளாக ஆக போகிறா, அதனால நான் சொல்கிறேன்னு சொல்லும்போது, எப்போம்மா உனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா அங்கேருந்து வந்துட்டாங்க, இந்த இயரிங்கை கொண்டு போய் என் மருமகள்கிட்ட கொடுன்னு சொல்லும்போது, இவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஓகே சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபைலெல்லாம் எடுத்து வச்சுருக்காரு. இதையும் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ ஆனால் எதையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லலை. சரி எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸ் ரெக்கார்டோடு சொல்லலாம்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே வீட்டுக்கு வந்தா இந்த பக்கம் அவளோட ஃபியான்சி தான் அங்கே வந்து நின்றுட்டு இருக்கான். இப்போவும் சாரி தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் வந்து இல்லை வேண்டாம் விடுங்க, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேசாமல் வந்துடுறா. ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன், அவனை ஹர்ட் பண்ணுறதுக்கு அவளுக்கு ஐடியா இல்லை. அப்படியே இந்த பக்கம் ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சிட்டான் போல இருக்கு. என்ன விஷயம்னா ஆக்சுவலாக வந்து இந்த இவளோட ஸ்டெப் மாம் இருக்காங்கல்ல, ஹீரோனோட ஸ்டெப் மாம், அவங்க தான் வந்து ஆள் வச்சு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆக்சிடெண்ட்டாக இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டோட அப்பா கிட்ட காசு கொடுத்து எல்லாத்தையுமே சரி பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் வந்து அவங்க அம்மா திங்கு திங்குன்னு குதிக்கிறாங்க, நான்லாம் எதுவும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் ப்ரூஃபோடு எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்றா. அது மட்டும் இல்லாமல் அந்த சிஸ்டரோட அசிஸ்டண்ட்டுமே எல்லாத்தையும் எடுத்து வந்து காமிக்கிறா. இந்த குழந்தை கூட வந்து இவங்க அப்பாவுக்கு பிறந்தது கிடையாது. இவ தங்கச்சி வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் தங்கச்சி இல்லை போல இருக்கு. இந்த உண்மை எல்லாமே வந்து அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. இவ்வளோ நாள் எல்லாருக்கும் என்ன கோவம்னா, ஹீரோயின் தான் அவங்க அம்மாவை வந்து ரொம்ப வற்புறுத்தி வெளில கூட்டிகிட்டு போயிருந்திருப்பா, அதனால தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டெப் மாம் தான் இவ்வளோ வேலையும் பார்த்துருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா எல்லாருக்குமே கோவம் வந்துடுது. அதனால போலீஸில் அவங்க 2 பேரையும் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. ஹீரோயினுக்கு இப்போ தான் ஹாப்பியாகவே இருக்குது, அவங்க அம்மாவுக்கு வந்து சாவுக்கான நியாயம் கிடச்சிச்சுன்ட்டு. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தால் ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் ரெடியாக இருக்காங்க. என்னம்மா வந்துட்டியா, உன் அம்மா அப்பாவும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா இறந்ததுலேருந்து ஹீரோயின் செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்க மாட்டா. இப்போ இவங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க அம்மாவோட கல்லறைக்கு தான் வந்திருக்கா. அங்கே வந்து அவள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே அவகிட்ட சாரி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் சொல்கிறா, உங்கள் சொத்து எதுவுமே எனக்கு வேண்டாம், எங்கள் அம்மாவோட சாவுக்கான நியாயம் எனக்கு கிடச்சிச்சு, அது போதும். என்னை அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கல, இப்போ மட்டும் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறா. அப்படியே ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. லைஃப்பில் என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் எல்லா கஷ்டத்துக்கு அப்புறமும் ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறதோட இந்த ட்ராமாவுக்கு எண்டு கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் எந்த மாதிரி ட்ராமா வேணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். செக்ஷன் இன்னும் ரிலீஸ் ஆகலை. செக்ஷன் சீசன் 2 வந்தால் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணலாம். ஆனால் வராமல் நிறைய பேர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலைன்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வரீங்க. வந்தால் தானேங்க அப்லோட் பண்ண முடியும். சரி இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வேறு ஒரு நல்ல வீடியோ சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பாய்.